இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். நான் இப்பொழுது உங்களோடு கூட ராமநாதபுரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறேன். நம்ம நிறைய காரியங்களை கேட்டோம். இன்னைக்கு நிறைய அற்புதமான பல சாட்சிகளை கர்த்தர் நம்முடைய ஊழியத்தின் வழியாக செய்து வருகிறார். குறிப்பாக ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்கிறார். ஒரு சகோதரன் சொல்லும்போது சொன்னார், ஜெபிக்கலாம் வாங்கங்கிற நிகழ்ச்சி இல்லாவிட்டால் பலருடைய வாழ்க்கை சூன்யமாக போயிருக்கும். அதுவும் குறிப்பாக என்னுடைய வாழ்க்கை அழிந்து நாசமாகவே போயிருக்குன்னு சொன்னார். உண்மைதான். கர்த்தர் தம்முடைய ஊழியத்தின் வழியாக தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி கர்த்தர் அநேகரை விடுதலை செய்து வருகிறார். நான் இன்றைய தினத்திலே ராமநாதபுரத்திலிருந்து உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சில வார்த்தைகள் நான் இதை பற்றி என்னுடைய செய்தியை தொடர்வதற்கு முன்பாக சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் வரும் என்று வாக்குத்தத்தம் பண்ணின எழுப்புதலை அதிக துரிதப்படுத்தி வருகிறார். எழுப்புதல் காரியங்களில் கர்த்தர் வெகு தீவிரம் காட்டுவதை கர்த்தருக்கு பக்கத்தில் சமீபமாக இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு கர்ப்ப வேதனைன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு ஒரு கர்ப்ப வேதனை. கர்த்தருடைய ஊழியர்களும் கர்த்தரும் ஆவியானவரும். ஆவியானவர் கர்ப்ப வேதனைப்பட்டால் ஆவியானவரோடு இணைந்து இயங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தங்களை அறியாமலே அந்த வேதனையை சுமக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் உண்மையாகவே தேவனுடைய எழுப்புதலை விசுவாசிக்கிற வாஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்ப்ப வேதனையோட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் நம்ம கடைசியாக பேசின போது இந்த எழுப்புதல் வெகு சீக்கிரமாக கூடிய விரைவிலே குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அது வெளிப்பட ஆரம்பித்து விடும். ஆனால் அது வர்றதுக்கு முன்னால் அது ஓடுகிற பாதை, அது செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் முறைப்படுத்த வேண்டும். எழுப்புதல் வர்றது பெருசில்லை, ஆனால் வர்ற எழுப்புதலை சரியாக பகிர்ந்து கொடுக்கணும். அந்த எழுப்புதல் எந்த இடத்திலும் அது தடம் மாறி விடாமலும் தடையாகி விடாமலும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அது ஓட வேண்டிய ஓடு பாதை, யார் யார்கிட்டெல்லாம் போய் சேரணுமோ அதெல்லாம் சரியான முறையிலே போகணும். அதற்கான காரியங்களை ரொம்ப துரிதமாக செய்கள் என்று கர்த்தர் எங்களோட பேசினதுனால சகோதரர் மோகன் சிலாசரச அண்ணன் அவர்களும் நாங்களும் அந்த ஊழியங்களும் வெகு தீவிரமாக இந்த ஆயத்த பணிகளில் எங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இரவு பகல் பாராமல் அதற்காக ஜெபிக்கிறதும், இதற்கு என்ன செய்யணும் என்று கர்த்தரிடத்தில் திட்டங்களை வாங்கி அவைகளை நிறைவேற்றுவதிலும் அதி தீவிரமாக போராடுகிறோம். இப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். எழுப்புதல் வருவதற்கு முன்னால் அது போகிற பாதை, அந்த பாதையை செவ்வைப்படுத்தணும். எழுப்புதல் யாரிடத்துல போகணும், எந்தெந்த தேசங்களுக்கு போகணுமோ அதற்கான வழிமுறைகள் பாதைகளை செவ்வை பண்ணணும். யாரையெல்லாம் கர்த்தர் அந்த எழுப்புதலே நிரப்பி அவர்களை எழுப்ப போகிறாரோ அவர்கள் ஒருவர் கூட விட்டுறாம எல்லாருடைய கரங்களிலும் அந்த எழுப்புதல் போய் சேரணும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த எழுப்புதல் போவதற்கான அந்த பாதையை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். எப்பவும் பாருங்க, கர்த்தருக்கும் சரி கர்த்தருடைய திட்டங்களுக்கும் சரி அது போக வேண்டிய பாதையை செவ்வை பண்ணுகிற பணி ஒரு தீர்க்கதரிசியின் கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுவனுடைய சப்தம் உண்டாகும் என்று எழுதப்பட்ட வேதவசனத்தின்படி யோவான் ஸ்நானகனை கர்த்தர் அனுப்பினார். அதே போல இந்த எழுப்புதல் திட்டம் பூமியிலே பல்லுகி பெருகி கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்றுக்கு முன்னால ஒரு தீர்க்க தரிசன கூட்டம், ஒரு தீர்க்கதரிசிகளின் கூட்டம் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். அப்படி அந்த ஆயத்தம் இல்லாமல் போய்விட்டால் வரப்போகிற எழுப்புதல் வழி மாறிவிடவும் திசை மாறிவிடவும் அது கொஞ்சம் நீர்த்து போய்விடவும் காரணமாக அமைந்துவிடும். அப்போ இதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஒரு தீர்க்கதரிசிகளின் குழுமத்தை, ஒரு கூட்டத்தை நம்ம ஆயத்தப்படுத்தணும். கர்த்தர் திடீர்னு பேசினதுனால ராமநாதபுரத்தை மையமாக வைத்து இயங்கும் எங்களுடைய தீர்க்க தரிசன மையத்தில் சில காலமாக மற்ற பணிகளின் நிமித்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த தீர்க்கதரிசிகளின் கூடுகை இந்த நாளிலே மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் எழுப்புதலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. எழுப்புதலை கொண்டு போவதிலே பங்காற்ற போகிற தேவனுடைய பிள்ளைகள், பல தீர்க்கதரிசிகள் கண்கள் திறக்கப்படணும், செவிகள் திறக்கப்படணும். கர்த்தர் அவர்களை எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்தணும். அதற்கான ஆயத்த பணிகளை செய்யின்னு சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டதுனால நாங்கள் இந்த நாளிலிருந்து இனி வருகிற ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைகளில் தீர்க்கதரிசிகளின் அந்த கூடுகைக்கான ஒரு நாளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஒருவேளை அந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் தேவன் பேசுகிறதை கேட்கும் அனுபவம்,
அல்லது தேவன் நமக்கு காட்டுகிறதை பார்க்கும் அனுபவம், ஒரு தீர்க்க தரிசன அழைப்புக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று உறுதியாக நீங்கள் அறிந்திருந்தால் கண்டிப்பா இந்த கூட்டத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களோட பேசி நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கர்த்தர் உங்களை தான் செய்ய வேண்டிய காரியத்திலே வழி நடத்துவார். அப்போ அதனால தான் இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை இங்கே இந்த கூட்டத்தை முடித்து நாம் மறுபடியும் பிரயாணம் பண்ணி 4 மாடியில் போய் கர்த்தருடைய வார்த்தைகளை பேச முடியாத சூழ்நிலையினால ராமநாதபுரத்தில் இருந்தே இந்த வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த தீர்க்கதரிசிகளின் கூடுகை இனி வருகிற ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைகளில் இந்த இடத்துல ராமநாதபுரத்தை மையமாக வைத்து நடத்தப்படும். தீர்க்க தரிசன மையத்தில் நடத்தப்படும். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த அழைப்பு பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை அன்போடு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு சொல்வதற்கு நிறைய செய்தி இருக்கிறது. உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கர்த்தர் வித்தியாசமாக கிரியை செய்தார். அநேகருடைய கண்களை திறந்தார். அவர்களை கர்த்தர் எதற்கு அழைத்திருக்கிறார் என்கிற நோக்கத்தை தெளிவாக வெளிப்படுத்தி பேசினார். இதற்காக நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம தேவனுடைய செய்தி களத்துக்குள்ளே கடந்து போகிறோம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நம்ம போன முறை சந்தித்து கொண்ட போது எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் யுத்தம் செய்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் யுத்தத்துக்கும் ஒரு நீண்ட தொடர்பு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலம்னாலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலம்னாலும் சரி, இனி வரப்போகிற கடைசி காலம் என்றாலும் சரி, யுத்தத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நெருங்கின ஒரு தொடர்பு இருக்கிறது. யாரோட யுத்தம் பண்ணுகிறார்கள் என்கிற எதிரி தான் மாறுபடுவார்கள் ஒழிய யுத்தம் எப்பொழுதுமே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எதிர்த்து வந்த தேசங்கள், பொல்லாத மனிதர்கள், இவர்களுக்கு எதிராக பல இனங்கள் இவர்களுக்கு எதிராக அவர்கள் மாம்சத்தில் யுத்தம் பண்ணாங்க. அடுத்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் சொந்த சரீரத்தோடும் பாவத்துக்கு எதிராகவும் எதிர்த்து நின்று இரத்தம் சிந்தத்தக்கதாக யுத்தம் செய்தார்கள். கடைசி காலத்தில் யுத்தம், இந்த யுத்தத்தை நம்ம எப்படி செய்யணும்? பழைய ஏற்பாட்டு கால யுத்தத்தோட அதை ஒன்றாக இணைத்து பொருத்தி நான் போன முறை நாம் சந்தித்து கொண்ட போது ஒரு காரியத்தை சொன்னேன். அது நெகேமியாவின் காலத்தில் அலங்கத்தை கட்டும்போது இந்த அலங்கத்தை கட்டக்கூடாது என்பதற்காக எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்தவர்கள். அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, எந்த நேரத்திலும் நம்முடைய கட்டுமான பணிகளை இடித்து விட முடியும், அதை சீர்குலைத்து போட்டு விட முடியும் என்கிற பயத்தினால ஒரு கையில் ஆயுதத்தை பிடித்து கொண்டு ஒரு பக்கத்திலே தங்களுடைய கட்டுமான பணிகளுக்கான கருவிகளை வைத்து கொண்டு அவங்க போராடி அந்த கட்டுமான பணியை செய்தார்கள். எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கும் இனி வருகிற கடைசி கால யுத்தத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகள் செய்ய போகிற யுத்தத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, யுத்த அபிஷேகம். கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் கட்டவிழ்த்து விடுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின 4 பிரதானமான அபிஷேகங்களில் ஒன்று இந்த யுத்த அபிஷேகம். இந்த யுத்தம் நமக்கு எதற்கு தேவைன்னு சொன்னால், கர்த்தருடைய திட்டங்கள் நடத்தப்படும் போது தேவன் நமக்கு சொல்லி நிறைவேற்றுங்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணின திட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது அந்த திட்டத்தை உருக்குலைப்பதற்காக, சீர்குலைப்பதற்காக பொல்லாத சத்துருவானவன் எல்லா விதங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளோட யுத்தம் பண்ணுவான். ஏன் அப்படின்னு கேட்டால், சாத்தானை பொறுத்தளவில் கர்த்தருடைய கடைசி காலம் என்பதும் கர்த்தருடைய 2வது வருகை என்பதும் அவனுடைய முடிவு காலமாக இருக்கிறது. இயேசுனுடைய வருகை வந்துருச்சுன்னா அவனுடைய ஆட்சி காலம் முடிவுக்கு வருகிறது. ஆட்சி காலம் முடிவுக்கு வருவது மாத்திரமல்ல, அவன் அக்னியிலே பங்கு பெறத்தக்கதாக பாதாளத்தில் கட்டி வைக்கப்படணும், சிறைப்படுத்தப்படணும். அதனால தன்னுடைய உயிருக்காக அவன் எவ்வளவு தீவிரமாக போராடணுமோ, இந்த எழுப்புதலை நிறுத்திவிட்டால் அல்லது கர்த்தருடைய வருகையை வர முடியாமல் நிறுத்திவிட்டால் நம்ம இன்னும் கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே ஆளுமை செய்யலாம் என்று முழு மூச்சோட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக, தேவனுடைய திட்டங்களுக்கு எதிராக அவன் தீவிரமாய் போராட ஆரம்பித்திருக்கிறான். அப்போ கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் யார் யாரோ அவங்களுக்கு எதிராக எந்தெந்த விதத்திலெல்லாம் போராடி அவங்கள அந்த பணிகளை செய்ய முடியாமல் ஆக்கணுமோ அதில் அவன் வெகு தீவிரம் காட்டி கொண்டு வருகிறான். இதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்னா, கடைசி காலத்தில் யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னார். கடைசி கால யுத்தம் மற்ற யுத்தங்களை விட வித்தியாசமானது. கடைசி கால யுத்தம்
ஆவிகளோட நம்ம செய்ய போகிற ஒரு யுத்தம். இதில் நீங்கள் விசேஷமாக பார்த்தா உங்களோட போராடுகிற எதிரியை உங்கள் கண்களால் பார்க்க முடியாது. அவன் அதரிசனமானவன், இன்விசிபிள். அவருடைய கிரியைகளை பார்க்க முடியும், செயல்பாடுகளை பார்க்க முடியும், ஆளை பார்க்க முடியாது. ஒரு ஆளை பார்க்க முடியாமல் அவனோட நம்ம எப்படி சண்டை போட முடியும்? அவன் வலது பக்கம் வர்றானான்னு தெரியாது, இடது பக்கம் வர்றானான்னு தெரியாது, என்ன ஆயுதங்களை வைத்திருக்கிறான்னு தெரியாது, என்ன திட்டம் செய்ய போகிறான்னு தெரியாது, எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் தெரியாமல் எப்படி ஒரு யுத்த களத்தில் நின்று நாம் சண்டை போட முடியும்? அதனால தான் கர்த்தர் விசேஷித்த அவருடைய அபிஷேகத்தை தந்து நம்முடைய கை விரல்களை யுத்தத்திற்கு பழக்கப்படுத்துகிறார். அப்போ இதில் நம்ம பார்க்க போகிற காரியம் என்னென்னா, சாத்தானோட நம்ம செய்ய போகிற யுத்தம். இதை குறித்து வேதம் சொல்லும்போது தான் மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா தீவிரமான ஒரு போராட்டமாக ஆவிக்குரிய யுத்த களத்திலே செய்யப்படும். அப்போ சாத்தானை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அவருடைய கிரியைகளை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. நிறைய சாட்சி கேட்டிங்களே, அதில் சொல்கிறாங்க, நான் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தேன், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன், புகையிலே போடுகிற பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன், மனைவி அடிப்பேன், கோபப்படுவேன், திருட்டுக்கு அடிமையாக இருந்தேன். இப்படி நிறைய சாட்சிகள் கேள்விப்படுறீங்களே. அடிமையாக இருந்தேன்னு சொல்கிறாங்களே, அவர்களை யார் அடிமைப்படுத்தினது என்ற ஒரு கேள்வி வருகிறது இல்லை? யார் அவனை கட்டி போட்டது? யார் அவர்களை அடிமைப்படுத்தினது? இந்த பொல்லாத சத்துரு தான் தன் வார்த்தைகளை கேட்கிறவர்களை, அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களை தனக்கு அடிமையாய் வைத்து கொள்ளுகிறான். வேதம் அதை குறித்து சொல்லும்போது பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்ய வேண்டும் என்கிற உணர்வையும் ஏவுதலையும் சாத்தான் நம்முடைய மனதில் ரகசியமாக பக்கத்தில் நின்று தூண்டிக்கொண்டே இருப்பான். அதைத்தான் இச்சை என்று சொல்லுகிறோம். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த கடைசி கால போராட்டம் என்பது நம் கண்ணுக்கு தெரியாத பொல்லாத ஆவிகளோடு நடத்தப்படுகிற ஒரு போராட்டம். கர்த்தருடைய திட்டம் ஒரு பக்கம் நடக்கணும், கர்த்தருடைய செயல்பாடுகள் ஒரு பக்கம் நடக்கணும். அவைகளை நிறுத்துவதற்கும் தடை செய்வதற்கும் போராடுகிற பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக யுத்தத்தை நம்ம செய்யணும். இப்போ இந்த யுத்தத்தை செய்வதற்கு நாம் பல காரியங்களை ஒவ்வொரு வியூகமாக, ஒவ்வொரு விஷயமாக, காரியங்களாக தியானித்து வருகிறோம். நான் அதை பற்றி சும்மா சொல்லிட்டு போயிடலாம். யுத்த அபிஷேகம் என்று ஒரு அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தர் அதை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாருன்னு சொல்லலாம். ஒரு பொருளை வாங்கிறது பெருசு இல்லை, அந்த பொருள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறது பெருசு. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம தெரியணும்னா நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற காரியங்களை குறித்த முழுமையான ஞானம் நமக்கு வேணும். ஞானம் இல்லாவிட்டால் நாம் எந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாலும், அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும், வரங்களை பெற்றிருந்தாலும் அதை பயன்படுத்தவே முடியாமல் போயிடும். அதனால தான் நிறைய பேர் பாருங்களேன், அபிஷேகம் பெற்றுட்டு ஒரு கிரவுண்ட் லெவலில் வெறும் அந்நிய பாஷை பேசுறதோடு நிறுத்தி விடுவார்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது இவ்வளவுதான் செய்ய முடியுமா? நமக்கு ஒரு அந்நிய பாஷை பேச வைக்கிறதுக்குத்தானா உங்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார்? கொஞ்ச நேரம் நல்லா முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய பாதத்தில் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவாங்க. இதுக்காக மாத்திரம்தானா பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பினார்? அவருக்குள்ள தேவத்துவம் இருக்கிறது, தேவனுடைய வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அது நமக்கு தெரியாததுனால நிறைய விஷயங்களை பயன்படுத்த முடியாமல் நம்ம போய்விடுகிறோம். ஆனால் அந்த கடைசி காலத்தில் நம்ம இப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் ஒரு அபிஷேகத்தை பற்றி பேசினா அந்த அபிஷேகத்தினுடைய தன்மைகள் முழுவதையும் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு காரியத்தை நீங்கள் பெறும் பொழுது தெளிவான ஞானத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் நான் அநேக நாட்களாக இந்த செய்தியை தொடர்ந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குறோம், நம்முடைய எதிராளி அவன் எதற்காக போராடுகிறான், நம்ம எதற்காக அவனோடு யுத்தம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறோம். சாத்தான் என்பவன் யார், நாம் யாரோட சண்டை போட போகிறோம், அந்த சண்டை போட போகிற, யுத்தம் செய்ய போகிறவர்களை குறித்த விவரங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எதிரி யாருன்னு தெரியாமல் சண்டை களத்தில் போய் நின்று விடக்கூடாது. அவன் யார், அவனுடைய பூர்வோத்திரம் என்ன, அவனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவன் எந்த இடத்துலேருந்து தாக்குவான், இவன் யார், எதற்காக இந்த காரியத்தை செய்கிறான் என்பதெல்லாம் தெளிவாக நம்ம அறிந்திருக்க வேண்டும்.
அதனால இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா, எதிராளியை பற்றி பார்க்க போகிறோம். அவன் யார் என்பதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஏன் நம்ம அவனோடு கூட யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். சாத்தான் சாத்தான் அப்படின்னு வார்த்தை எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சாத்தான் என்றால் யாருன்னா, எதிராளி என்பது அர்த்தம். எதிராளி என்றால் டைரக்டாக யாருக்கு எதிராளி அப்படின்னு கேட்டால், கர்த்தருக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் எதிராளி. கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனாலையும் நாம் கர்த்தருடைய சாயலை பெற்றிருக்கிறதுனாலையும் சாத்தான் நம்மையும் ஜென்ம பகையாய் பகைக்கிறான். மனிதர்கள் மேல் அவனுக்கு தீராத ஒரு கோபம் இருக்கிறது. எப்படியாவது அவர்களை அழித்து விட வேண்டும் என்கிற ஒரு ஒரு வக்கர புத்தி இருக்கிறது. ஒரு மனுஷனை பார்த்தாலே சாத்தான் காய்மகாரமாய்த்தான் பார்ப்பான். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, எங்கடா இவன் அழிக்கலான்னு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் வரமாட்டான் அப்படின்னு கர்த்தருடைய வேதம் மிக தெளிவாக சொல்லுது. உங்கள் மேலே அக்கறை உள்ளவன் போல வந்தாலும், உங்கள் மேலே உங்களை குறித்து ரொம்ப அக்கறைப்படுகிறவனை போல, ஒரு பாசம் காட்டுகிறவனை போல வந்தாலும், ஆனால் அவருடைய மனதில் இருக்கிறது என்னென்னா, இவனை எப்படி அழிக்கலாம் என்று தான் அவன் ஒரு யோசனையோடு வருகிறான். பாருங்களேன், இயேசுவை மலை உச்சியிலே கொண்டு போய் நிறுத்தி, உப்பருகிலே கொண்டு போய் நிறுத்தி, மலை உச்சியிலே நிறுத்தி உலகத்தின் மேன்மையெல்லாம் காண்பித்து, இவைகளெல்லாம் நான் உமக்கு தருவேன் என்றான். இயேசுவின் மேலே அப்படி என்னங்க அக்கறை? அவன் எந்த விதத்திலே உங்களிடத்திலே வந்தாலும் அவனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான், தான் யாரை குறிவைக்கிறானோ அவனை கொல்லணும், அழிக்கணும், அவனிடத்தில் இருக்கிற நன்மைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளும். ஏன் அவ்வளவு கோபம் நம்ம மேலே? ஏன் அவ்வளவு எரிச்சல் நம்ம மேலே? ஏன் அவன் தேவனை ஜென்ம பகையாக பகைக்கிறான்? இந்த எதிராளியை குறித்த விவரங்களை கண்டிப்பாக நீங்கள் புரிந்திருக்கணும். அவனோட யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க, அவனை தொட்டா யார் யாரெல்லாம் வருவார்கள் என்பதெல்லாம் நம்ம தெளிவாக அறிந்து தான் ஒரு யுத்த களத்துக்குள்ளே நம்ம உள்ளே நுழையணும். ஏன்னா யுத்தம் என்று சொல்லுகிறாள்னு சொல்லி நம்ம மாட்டுக்கு எடுத்தம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் பண்ணுற மாதிரி ஓன்னு கத்திட்டு உள்ளே போயிடக்கூடாது. அப்படி போனால் அடுத்த நிமிஷமே நம்ம அடிபட்டு போய்விடுவோம். யுத்தங்கள் செய்யும்போது வியூகம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? யுத்த வியூகம். யுத்த வியூகம்னா யுத்தத்துக்கான பிளான். யுத்த வியூகம் செய்யாமல் யுத்தத்தை செய்ய மாட்டாங்க. எங்கே காலாட்படைகள் நிற்கணும், எந்த இடத்துல என்னென்ன படைகள் நிற்கணும், யார் முந்தி யுத்தத்தை துவக்கணும், யார் பின்னால் வரணுங்கிற ஸ்தானங்களை எல்லாம் நியமனம் பண்ணி, அந்த எதிராளி எந்த பக்கம் வருவான், நம்ம எங்கேருந்து தாக்கணும், அவன் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் அவர்கள் ஆலோசனை பண்ணி அதற்கு ஒரு பிளான் போடுவாங்க. அந்த பிளானுக்கு பேர் தான் யுத்த வியூகம் என்று சொல்லுவார்கள். அது ஒரு நல்ல தமிழ் வார்த்தை, ஒரு யுத்த வியூகம். ஆனால் வியூகம் அமைக்காமல் போடுறதுக்கு பேர் சண்டை அல்லது கலவரம். பிளான்லாம் பண்ண மாட்டான், கையில் என்ன கிடைக்குதோ எடுத்து அடிக்குப்பாங்க. ஆனால் கர்த்தர் இங்கே நமக்கு வைத்திருப்பது யுத்தம், ஒரு போராட்டம் பிசாசோட. அப்போ அந்த எதிராளியை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு யுத்த வீரன் என்ன செய்யணும்னு சொன்னால், எதிரியினுடைய வலிமை அறிந்திருக்க வேண்டும். திருக்குறளில் நீங்கள் படிச்சிங்கன்னா மாற்றான் வலி அறிதல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, எதிராளியினுடைய வலிமையை நீங்கள் முதல்ல அறிஞ்சிருக்கணும். அவனோட மோத முடியுமா, சண்டை போட முடியுமா, அவனுடைய பலம் எது, அவனுடைய வீக்னஸ் என்ன, எப்படி தாக்கணும், இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். மாற்றான் வலி அறிதல், அவங்ககிட்ட எவ்வளோ இராணுவம் இருக்குது, எவ்வளோ படை இருக்குது, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவனுடைய தன்மை என்ன, இதெல்லாவற்றையும் நம்ம அறிந்திருக்க வேண்டும். அப்போ தான் யுத்த களத்தில் சுலபமாக ஒரு ஜெயத்தை நம்ம பெற முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நாம் யாருக்கு எதிராக யுத்தம் செய்கிறோமோ அந்த பொல்லாத ஆவிகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யார் இவர்கள்? கர்த்தருடைய திட்டங்களை எதிர்க்கிற யார் இவர்கள்? மனிதர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற யார் இவர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய காரியங்களை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பரலோகத்திலே கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்திலே வீற்றிருந்தார். பரலோக ராஜ்யம் பரிசுத்தம் நிறைந்தது. அதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. அதில் தேவன்தான், கர்த்தர் தான் பிரதானமானவராக இருக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார். அவருடைய அதிகாரமும் ஆளுகையும் தான் பரலோகத்தினுடைய ஒரு திசை துவக்கி இன்னொரு திசை வரைக்கும் கடந்து போகிறது. பரலோகம் எவ்வளோ பெருசு, அதில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்த கணக்கெல்லாம் நமக்கு தெரியாது. அது உலகத்தை விட பெருசானா கண்டிப்பாக உலகத்தை விட பெருசாக தான் இருக்கும். உலகம் என்பது அண்ட சராசரங்களில் கூட ஒரு சின்ன துளி அளவு தான் இருக்குது. அப்போ மிகப்பெரிய ஒரு ராஜ்யம், அது கடவுளுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது.
அந்த கடவுளுடைய ராஜ்யத்தில் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக சேவகம் பண்ணுவதற்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை படைத்து வைத்திருக்கிறார். தூதர்கள் என்பவர்கள் அவர்களாய் சுயம்புவாய் தோன்றினவர்கள் அல்ல, கர்த்தருடைய சுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்டவர்கள். எல்லாம் கர்த்தருடைய ஆவிகள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவங்களுக்கு எப்படி நமக்கு கர்த்தர் தம்முடைய சுவாசத்தினாலே ஒரு உருவத்தை கொடுத்து, ஒரு சிந்தனையை கொடுத்து, ஒரு ஞானத்தை குறித்து, ஒரு ஆழ்த்துவத்தை கொடுத்து வைத்திருக்கிறாரோ, அதே போல கர்த்தர் உருவாக்கினது நம்மை விட கொஞ்சம் பெரியவர்களாக உருவாக்கின பேர் தான் தேவ தூதர்கள். இந்த தேவ தூதர்கள் கர்த்தருடைய வேதம் சொல்லும்போது மனிதனை தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாய் படைத்தீர் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அவங்கெல்லாம் ஸ்பிரிட்டு, நமக்கு மாம்சம் இருக்குது, ஆனால் அவர்கள் ஆவியின் வடிவமாக இருக்கிறாங்க. மாம்சத்துக்குள்ளே நம்முடைய ஆவி அடங்கி இருக்கிறதுனால நம்முடைய ஆவி சில கட்டுப்பாடுகளுக்கும் நியமங்களுக்குள்ளும் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஆவி செய்கிற எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட முடியாது. செய்ய நினைச்சா அந்த சரீரம் அதுக்கு தடை போட்டுரும். சரீரத்துக்குள்ளே நம்ம ஸ்பிரிட் இருக்கிறதுனால நம்மால் சில காரியங்களை செய்ய முடியும். ஒரு ஆவி போக வேண்டும் என்று இருக்கிற எந்த இடத்துக்கும் நம்ம போயிட முடியாது. அப்போ கர்த்தர் தம்முடைய சுவாசத்தினாலே நிறைந்த தேவ தூதர்களை உண்டாக்கினார். தேவ தூதர்களுக்கு உருவம் இருக்கிறது, சரீரம் இல்லை. நம்ம மாதிரி சதையும் இரத்தவுமான சரீரம் இல்லை, மண்ணால் உண்டாக்கப்பட்ட ஒரு சரீரம் இல்லை. அவர்கள் பல்லாயிரக்கணக்கில் கண்ணுக்கெட்டின தூரம் வரைக்கும் பரலோக ராஜ்யத்தில் வியாபித்து இருக்கிறாங்க, விரிவாக்கம் பண்ணப்பட்டு எல்லா இடத்துல இருக்கிறாங்க. அவர்கள் எவ்வளோ பேர் என்று நம்ம கணக்கு தெரியாது. வேதத்தில் சொன்ன காரியங்களுடைய அடிப்படையில் பார்க்கும்போது 3 பிரதான தூதர்களை குறித்த செய்திகள் நிறைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூதர்களின் கூட்டத்துக்கு பிரதான தூதன்னா யாருன்னு கேட்டால், தூதர்களுடைய கூட்டத்தை வழிநடத்துகிற லீடர்ஸ். அதில் 3 தூதர்கள், அவங்களுக்கு பேர் பிரதான தூதர்கள், மிக முக்கியமானவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. இன்னும் சில வேதத்தில், கேத்தலிக் வேதத்துல எல்லாம் இன்னும் சில தேவ தூதர்களுடைய பெயர்களை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரஃபேல் என்ற ஒரு தூதனுடைய பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய தூதர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு பிரதான தூதர்களில் முக்கியமானவர்கள் 3 தூதர்கள் இருந்தாங்க. 3 தூதர்கள் என்றால் ஒவ்வொரு தூதனுக்கும் ஒவ்வொரு வேலை, ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு தூதன் அந்த பிரதான தூதனுக்கு கீழே அவருடைய வேலை மாதிரியே செய்வதற்காக படைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தூதர்கள் அவருடைய படையில் இருப்பாங்க. அவர்களெல்லாம் இந்த பிரதான தூதனுடைய தன்மையை கொண்டிருக்கிறவங்க. இந்த பிரதான தூதன் என்ன செய்வதற்கு அவர் அமைக்கப்பட்டிருந்தாரோ அதுக்கு கீழே அவருக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் கோடிக்கணக்கான தூத கணங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த மாதிரி உருவாக்கி கர்த்தர் தம்முடைய பரலோகத்தில் வைத்திருக்கிற பிரதான தூதர்கள் 3 பேர். ஒருவருக்கு பேர் மிகாவேல். அந்த மிகாவேல் தூதன் என்பவர் ஒரு பட்டயத்தை சுமக்கிறவராகவும் பாதுகாவல் செய்கிறவராகவும் யுத்தத்திற்கு அதிபதியாகவும் வேதத்திலே காட்டப்பட்டிருக்கிறார். இன்னொரு பிரதான தூதனுக்கு பேர் கேப்ரியல் என்பது. கேப்ரியல் தூதன் என்பவர் தேவனுடைய செய்திகளை மற்றவர்களுக்கு எடுத்து கொண்டு போவதற்கும் ஞானம், அறிவு, புத்தி போன்ற காரியங்களுக்கும் தேவத்துவத்தின் ஞானத்துக்கு அடுத்த காரியங்களுக்கும் அவரை ஒரு தூதனாக வச்சிருக்கிறாங்க. அவருக்கு கீழே இருக்கிற தூதர்கள் எல்லாருமே அவர் செய்கிற பணியை, அவர் சொல்லுகிற பணியை நிறைவேற்றுவதற்கும் உதவி செய்வதற்கும் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு தூதன் வைக்கப்பட்டிருந்தான். அந்த தூதனுக்கு பேரு லூசிஃபர் என்பது. லூசிஃபர் என்றால் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று அர்த்தம். லூசிஃபர். அந்த லூசிஃபருடைய வேலை என்னன்னு கேட்டால், பரலோகத்திலே தேவனை துதிக்கும் துதிகளுக்கும் தேவனை ஆராதிக்கும் ஆராதனைகளுக்கும் அவன் ஒரு தலைவன். அவருடைய பூர்வாந்திர கதைகளை, அவனுடைய சம்பவங்களை, காரியங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 28வது அதிகாரம் போன்ற அதிகாரங்களில் அவனுடைய பூர்வ நிலை இங்குன்றும் அங்கொன்றுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய சிங்காசனம் அங்கு இருக்கிறது. 3 தூதர்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறாங்க, அல்லது 7 தூதர்கள் இருக்கலாம், நின்று கொண்டிருக்கிறாங்க. அதுலேயும் பிரதானமானவர்கள் 3 பேர். ஒருவர் மிகாவேல், இன்னொருவர் பேர் லூசிஃபர், 3வது ஆளு பேர் கேப்ரியல். இந்த நடுவில் இருக்கிற லூசிஃபர் தான் பிசாசாய் மாறினவன். அவனுக்கு கீழே பெரிய கூட்டம் இருக்குது. அவர்கள் 24 மணி நேரமும் தேவனை துதிக்கவும் ஆராதனை செய்யவும் இசைக்கருவிகளை இசைக்கவும் பரலோகத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெருக பண்ணவும் அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாங்க.
இந்த லூசிஃபருடைய மனசுல திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது. கர்த்தரை நம்ம 24 மணி நேரம் துதித்து கொண்டிருக்கிறோம், இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு சாதாரண வேலைக்காரன் போல இருக்கிறோம். நம்மை இது மாதிரி எல்லாரும் துதித்தால் எப்படி இருக்கும்? நம்மை கர்த்தருடைய ரேஞ்சுக்கு உயர்த்தினா எப்படி இருக்கும்? நாமும் ஒரு சிங்காசனத்தை போட்டு அமர்ந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று தன்னுடைய மனதிலே சிந்தித்தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலா என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன், வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக உயர்ந்திருப்பேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே ஓ லூசிஃபர் என்று அவனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவனுடைய மனசில் ஒரு ஆசை வந்துருச்சு, நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கணும், நட்சத்திரங்களுக்கு மேலாக உயர்ந்து இருக்கணும், கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு மேலே என்னுடைய சிங்காசனம் இருக்கணும், எல்லா தூதர்களும் கர்த்தரை துதிப்பதை போல என்னை துதிக்கணும், நான் ஒரு தேவனை போல மாறணும், அவர் மாதிரியே அதே அதிகாரம், வல்லமை, பவர், பயமுறுத்தணும், நான் அப்படி இருக்கணும் என்று அவன் தன்னுடைய மனதிலே நினைத்து கொண்டான். அவன் நினைச்சதை என்ன செஞ்சான்னா, எப்பொழுதுமே இச்சையானது கர்ப்பம் தரித்து அப்புறம்தான் அது பாவமாக வெளிப்படும். லூசிஃபருடைய சம்பவத்தில் அப்படித்தான் நடந்தது. அவருடைய மனசில் அந்த ஆசை வந்துருச்சு. அந்த ஆசையின் நிமித்தம் அவன் அங்கிருந்த பல தூத கணங்களோட தொடர்பு கொண்டு, ஏன் நம்ம இவருக்கு அடிமை போல இருக்கணும், ஏன் அவரை நம்ம துதி பாடிக்கொண்டே இருக்கணும், ஏன் அவருடைய வல்லமை மகத்துவத்தையும் பற்றி சொல்லணும், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடையாதா, நம்ம நல்லா உயர்ந்திருக்க முடியாதா என்று பேசின போது அவனுடைய வஞ்சகத்துக்கு செவி கொடுத்த ஒரு கூட்டம் தூதர்கள். அது யூதாவின் புஸ்தகத்தில் பூர்வ காலத்திலே பாவம் செய்த தூதர்களை கர்த்தர் தப்ப விடாமல் பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டி என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ இந்த தூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தருக்கு எதிராக கூட்டம் கூடி, இப்போ கூட நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம், ஒரு சபை, ஒரு ஊழியத்தை நடத்துகிற தலைவருக்கு எதிராக எவனாவது எழும்பினா அவனுக்கு ஜால்ரா போட ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்கள் ஒன்றாக கூடிக்கொண்டு அந்த நடத்துகிறவர்கள் தலைமைக்கு எதிராக அப்படி திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்படிரா கவுத்தெல்லாம் நம்ம எப்படி நம்முடைய ஸ்தானத்தை உயர்த்தி கொள்ளலாம். இதெல்லாம் சாத்தானுடைய சுபாவத்திலிருந்து வருகிறது. இரவு பகலாக அவங்க உட்கார்ந்து பேசினாங்க. அந்த தூதர்களுடைய கூட்டம் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ண வேண்டும் என்று மனதிலே அங்கே தீர்மானித்து கொண்டார்கள். வானத்தில் ஒரு பெரிய கலவரம் உண்டாச்சு, வானத்தில் ஒரு பெரிய யுத்தம் உண்டாச்சு. அப்பொழுது கர்த்தர் தம்முடைய உக்கிரத்தில் எழும்பி, கர்த்தர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருப்பார். அவங்க கலகம் பண்ணுற வரைக்கும், அவங்க காரியத்தை செய்கிற வரைக்கும் பொறுமையாக தான் இருப்பார். ஆனால் அந்த பொறுமை எல்லை மீறும் பொழுது கர்த்தர் அந்த களத்திலே இறங்கி விடுவார். கர்த்தர் இறங்கி சாத்தானோட யுத்தம் செய்து, அவருக்கு அதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் ஆகியிருக்காது, அவருடைய அதிகாரங்கள் முழுவதையும் அவர் கைப்பற்றி கொண்டு பிசாசையும் லூசிஃபரையும் அவனை சார்ந்தவர்களையும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களையும் கர்த்தர் கீழே தள்ளினார். அவங்க கையில் இருக்கிற பவர்லாம் எடுக்கப்பட்ட உடனே கர்த்தருடைய அந்த தூதர்கள் என்பவர்கள் வெளிச்சமாக இருப்பாங்க, லைட்டு மாதிரி. நான் சில முறை தேவ தரிசனங்களிலே சில தூதர்களை நான் பார்த்துருக்கிறேன். அவர்களுடைய வஸ்திரம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்கிற வஸ்திரம் தனியாக இருக்குது, நான் தனியாக இருக்கிறேன். ஆனால் அந்த அவர்களை பார்த்தீங்கன்னா தேவ தூதரில் வஸ்திரமும் அவர்களும் ஒன்றாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாத்திரம் அல்ல, அவருடைய முகல் ஆவணியத்தில் இருந்தும் அவர்கள் அணிந்திருக்கிற வஸ்திரத்தில் இருந்தும் ஒரு லைட்டு, ஒரு வெளிச்சம் அதிலிருந்து வந்து கொண்டே இருக்கும். என்னுடைய உடையிலிருந்து ஒரு லைட்டு வரலாம், ஆனால் இது என்னென்னா வெளியே இருக்கிற வெளிச்சம் என் மேலே பட்டு பிரதிபலிக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அப்படி அல்ல, அவருடைய சரீரத்திலிருந்தே அவருடைய வஸ்திரத்திலிருந்தே லைட்டு வரும். அது தேவனுடைய மகிமை. அந்த மகிமையை கர்த்தர் எடுத்து கொண்டதுனால இவர்கள் எல்லாம் இருண்ட தோற்றத்துக்கு மாற்றப்பட்டார்கள். வெளிச்சத்தை எடுத்துட்டா இருட்டுத்தானே, உடனே எல்லாம் கருப்பா இருட்டா, உங்கள் வஸ்திரத்தை பார்த்தா கருகி போன கருப்பாக மாறிவிட்டது. ஏனென்றால் தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு எடுக்கப்பட்ட போது அந்த ஒளி, அந்த வெளிச்சம் அவர்களிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு இருளாய் மாறிட்டாங்க. அப்போ இருளினுடைய ஆதிக்கத்தில் அவர்களுடைய வஸ்திரம் கருப்பாயிருச்சு, அவன் கருப்பாயிட்டான். இவரெல்லாம் கர்த்தர் அவர்கள் கொடுத்த அதிகாரம், அவர்களுக்கு கொடுத்த ஆற்றல் எல்லாவற்றையும் கர்த்தர் பிடுங்கி கொண்டு அவர்களை கீழே தள்ளினார். அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்களை கீழே தள்ளின போது பூமியிலே வந்து விழுந்தாங்க.
ஏன்னா கர்த்தர் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே ஆதியிலேயே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து விட்டார். ஆனால் வானம் ஒழுங்காக இருக்கிறது. வேதத்தில் சொல்லுது அடுத்த வசனம், பூமியோ ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. அது எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கும்? கர்த்தர் படைக்கும் போதே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் படைப்பாரா? வானத்தையும் அவர் தான் படைச்சார். வானம்னா சும்மா வெறும் இந்த ப்ளூ கலராக இருக்கிற அந்த வானம் அல்ல. வானத்தில் இருக்கிற சர்வ சேனைகள், வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது, எத்தனை கிரகங்கள் இருக்கிறது, எண்ண முடியாத அளவுக்கு கோடி கோடியாக இருக்கிறது. அது எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ரெண்டையும் அவர் தான் சிருஷ்டித்தார். வானம் ஒழுங்கா இருக்குது, ஆனால் பூமி ஒழுங்கின்மையுமாய் இருக்கிறது. பூமியோ ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. கர்த்தர் முழுவதும் பூரணம் உள்ளவர். அவர் நினைச்சாலும் ஒழுங்கற்ற ஒன்றை உருவாக்க முடியாது. நம்ம சொல்லுவோம் கர்த்தர் செய்ய முடியாது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லுவோம். கர்த்தர் செய்ய முடியாத பல விஷயங்கள் இருக்கு. நம்ம செய்கிறமே பாவம், கர்த்தரால் அது செய்ய முடியாது. கர்த்தர் அவைகளுக்கு எதிராக தூரமாக நிற்கிறவர். அதே மாதிரி கர்த்தரால அவர் பரிபூர்ணமும் சம்பூர்ணம் உள்ளவராக இருக்கிறதுனால ஒழுங்கற்ற ஒன்றை அவர் செய்ய முடியாது. எப்படி செஞ்சிருப்பார்? அவர் பூமியை மாத்திரம் அப்படியே பிடிக்க தெரியாமல் பிடிச்சி உருட்டி அனுப்பிட்டாரா? இல்லை. இந்த ரெண்டு இடத்துக்கு நடுவில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அதுதான் வானத்திலே நடைபெற்ற யுத்தம். சாத்தான் கீழே தள்ளப்பட்ட போது அவன் பூமியிலே விழுந்தான். இதே மாதிரி ஒரு சம்பவத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் நீங்கள் மறுபடியும் வாசிக்க நேரிடும். வானத்தில் இருக்கிற அந்த ஆவிகள் கீழே தள்ளப்படுகிற ஒரு சம்பவம். அது பூமியிலே விழுந்தது. பூமியில் அது விழுந்த போது பூமிக்கு ஐயோ என்று சொல்ல கேட்டேன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகத்தில் அதே மாதிரி தான். அவன் கீழே விழுந்தான். விழுந்து பூமியிலே விழுந்த போது அவனுக்கு இருக்கிற கோபத்தில், ஏன்னா சண்டை நடந்திருக்கு, கர்த்தரை ஒன்றும் செய்ய முடியல, அவனுடைய அதிகாரத்தை பறித்து விட்டார், எல்லாத்தையும் எடுத்துட்டார். அவர் இப்போ கையில் ஒன்றுமே இல்லை. நம்ம கோபம், ஆதங்கம். அவன் கீழே விழுந்த உடனே பார்க்குறான் பூமி முழுவதும் கர்த்தருடைய கையின் கிரியைகள். மரத்தை பார்த்தா அவர் படைத்தது, மலையை பார்த்தா அவர் படைத்தது, ஆற்றை பார்த்தால், தண்ணீரை பார்த்தால் அவர் படைத்தது. இதெல்லாம் பார்த்த பொழுது அந்த பொல்லாத ஆவிகளுக்கு ஆக்ரோஷம். இந்த பூமியினுடைய ஒழுங்கின்மையுமாய் மாற்றியது. உள்ளே வந்த உடனே எல்லா இடத்துலையும் தீ வைக்கிறது, நெருப்பு வைக்கிறது, மரத்தை தட்டி விடுறது, பூமியை பந்தாடுறது போன்ற காரியங்களை செய்த போது கர்த்தர் மறுபடியும் யுத்தம் செய்து அவைகளை பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டி வைத்தார். பாவம் செய்த தேவதூதர்களை தப்ப விடாமல் கர்த்தர் பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டி வைத்தார் என்று எழுதப்பட்ட வசனம் அப்போ தான் நிறைவேறிச்சு. எல்லாத்தையும் கட்டிட்டார். இனி பூமி உனக்கு சொந்தம் இல்லை. ஆனால் பிரதான தூதனாக தன்னுடைய மகன் போல நேசித்த லூசிஃபர், அவனை மாத்திரம் பாதாளத்தில் கட்டாமல், ஆனால் அவனுடைய அதிகாரத்தெல்லாம் எடுத்து விட்டு ஒரு சர்ப்பத்தை போல பூமியிலே அவன் இருக்கிற, ஒருவேளை கெஞ்சிருப்பானோ என்னமோ நமக்கு தெரியல, அவருடைய ஃப்ளாஷ்பேக் நமக்கு தெரியல. அவனை மாத்திரம் அவன் அங்கே இருப்பதற்கு கர்த்தர் அனுமதித்தார். இப்போ அவன் கையில் எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா அவன் அப்படி போகணும், ஒரு சர்ப்பம், ஒரு பாம்பு, அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது அவனிடத்தில் ஒரே ஒரு காரியம்தான் விடப்பட்டிருந்தது. சர்ப்பமானது மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அதிக தந்திரமுள்ளதாக இருந்தது. இனி அவன் தன்னுடைய நிலைமையை உயர்த்திக்கிறனாலோ, இனி தன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி கொள்ளனாலோ தந்திரம் ஒன்றை வைத்துத்தான். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்கணும். எத்தனை பேர் தந்திரம் செய்தாலும் அதுக்கு எல்லாவற்றுக்கும் கிங் யாருன்னு கேட்டிங்கன்னா சாத்தான் தான். சாத்தான் மிக தந்திரமானவன். அவன் எங்கே கை வைக்கிறான் என்று தெரியாது. அவன்கிட்ட விடப்பட்ட ஒரே ஒரு காரியம் அந்த தந்திரம்தான். இனி இவன் இந்த தந்திரத்தை வைத்துத்தான் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளணும். அவன் தன் அடுத்த கட்டத்தை குறித்து அவன் சிந்திக்கணும். என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் சாத்தான் இழந்து போன ஒரு இடம் அங்கே காலியாக இருந்தது. லூசிஃபர் இருந்த இடம். 2 தூதர்கள் இருக்கிறாங்க, நடுவில் ஒரு தூதன் நிற்கணும், அவன் இல்லை. கர்த்தர் அந்த ஸ்தானத்திலே ஒருவனை எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் வைத்தார். அவனை தேவ தூதர்களை விட கொஞ்சம் சின்னதாகவும் வேறு விதமாக உருவாக்கணும்னு அவர் நினைத்து அவர் மண்ணினாலே மனிதனை உண்டு பண்ணினார். அவனை எடுத்த உடனே இந்த பெரிய ஸ்தானத்தில் கொண்டு நிற்க வச்சா, லூசிஃபர் இந்த இடத்துல நிற்க வச்சா, நாளை இவனும் இதே மாதிரி மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் என்ன செய்யணும்னா,
அவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயத்தப்படுத்தி அவன் நமக்கு உண்மையாக இருப்பானோ என்று சோதித்து பார்த்து நம்ம வைக்கிற சோதனையிலெல்லாம் ஜெயம் பெற்றால் அவனை இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து பிரதானமான ஸ்தானத்தில் பிரதான ஆசாரியனாக தேவனை துதிக்கிற தொழுது கொள்ளுகிற அந்த கூட்டத்தின் ஒரு தலைவனாக கொண்டு வந்து நிறுத்தணும் என்பது தேவனுடைய திட்டம். அதனால் என்ன செஞ்சார், கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அவன் அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்கலான்னு சொல்லி அவன் இருப்பதற்கு ஒரு பூமி, இந்த பூமியை அவர் மறுபடியும் ரெனோவேட் பண்ணினார். நீங்கள் பாருங்கள், ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்தது. ஆவியானவர் இறங்கினார், ஜலத்தின் மேலே இருள் இருந்தது. அவர் உள்ளே போய் ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஒழுங்கின்மையுமாய் மாறின பூமியை ஆவியானவர் அசைவாட 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 ஒழுங்கும் கிரமமும் உள்ளதாக மாற்றினார். தம்முடைய வார்த்தைகளை அனுப்பினார். மறுபடியும் அந்த உலகத்தை புதுப்பித்தார். அதில் மனிதன் வாழ்வதற்குண்டான சகல வசதிகளை வைத்தார். நீங்கள் அண்ட சராசரங்களையும் வானத்தினுடைய நட்சத்திரங்களையும் கவனித்து பார்த்தா மனிதன் வாழ்வதற்கு பெர்ஃபெக்டான இடம் உலகத்தை, பூமியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இவங்களும் ராக்கெட் விட்டு பார்க்குறாங்க, செவ்வாய் கிரகத்துக்கு போகிறாங்க, எந்தெந்த கிரகங்கள் பக்கத்துலக்கு எங்காம் போகிறாங்க. மனிதன் வாழ்வதற்கு எதுலேயுமே வாய்ப்பு இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பூமியை கர்த்தர் உண்டாக்கும் போது தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நல்லது 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 என்று சொல்லி அவர் அவைகளை சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யாருக்கு நல்லதுன்னு கேட்டால், தான் அதில் வைக்க போகிற மனிதனுக்கு நல்லது. மனிதனை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இங்கே வைத்து அவனை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி அவன் கீழ்ப்படுகிறானோ இல்லையா என்பதை சோதித்து பார்த்து அவன் சரியாக இருந்தால் அந்த இழந்த ஸ்தானத்தை அவனை அடைய வைக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம். இவன் ஜீரோவில் ஆரம்பித்து மேலே வரட்டும், எடுத்த உடனே ஒரு பெரிய அதிகாரத்தில் கொண்டு வந்து வச்சா லூசிஃபர் விழுந்த மாதிரியே நாளைக்கு இவனும் விழுந்து போயிடுவான் என்று கர்த்தர் அவனை அங்கே வைத்து அவனுக்கு ஒரு சோதனை கொடுத்தார். இவன் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ இல்லையோ அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இறங்கி வந்து ஆதாமிடத்தில் பேசும்போது கொஞ்சுவான் குலாவான் எல்லாம் செய்வான். ஏன்னா கர்த்தர் தனக்கு வாழ்க்கை கொடுத்தவர், அவன் வாழ்வதற்கான உலகத்தை பூமியை கொடுத்தவர், எல்லாம் கொடுத்தவர். கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் அவன் உண்மையிலே உண்மையுள்ளவன் தானா என்று பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி ஒரு சின்ன ஒரு சோதனை வைத்தார். ஏதேன் தோட்டத்தில் அவனை கொண்டு வந்து வைத்து அந்த தோட்டத்தை, நிலத்தை உழவும் பண்படுத்தவும் அதில் வேலை செய்யவும் கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். அவன் அந்த வேலைகளை செய்தானா செய்யலையான்னு வேதத்தில் ஒன்றும் போடலை. ஆனால் அவனுக்கு ஏற்ற துணை இல்லாமல் அவன் அடிக்கடி வாடி போனான். கர்த்தர் அவனுக்கு ஏற்ற துணையும் உண்டாக்கினார். ஏவாள் என்று அழைக்கப்பட்டாள். அந்த அம்மா அங்கே கடந்து வரும்போது அந்த விருட்சத்தில் நடுவில் இருக்கிற ஒரு விருட்சம், கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். நீ இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் ஏதேன் தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதே நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனி, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, அதை மாற்ற நீ தொடக்கூடாது, புசிக்கக்கூடாது என்றார். கொஞ்ச நாள் சரியாக தான் இருந்தாங்க. சத்துரு பார்த்தான், இவர்கள் மேலே அவனுக்கு ஒரு பொறாமை. அது ஏன் நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் மேலே இவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று ஒரு மனோபாவம். ஏன் தெரியுமா? அவர்கள் தான் இருந்த இடத்துக்கு கர்த்தராலே ஏற்படுத்தப்பட்டவர்கள். தன்னை நேசித்த கர்த்தர் தன்னை தள்ளிவிட்டு வேறொருவனை உருவாக்கி தம்முடைய ரூபத்தின்படியும் சாயலின்படி வச்சு அவனுடைய தரத்தை உயர்த்தி அவனை பரலோகத்தில் கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க. நான் இருந்த இடத்துல இன்னொருவன் வரப்போகிறான். அப்போ இயற்கையாக என்ன வரும்னா அவன் மேலே பொறாமை வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும். அவனை பார்க்கும் போதெல்லாம் இவனை அழிக்கணும், நாசமாக்கணும். அந்த வெறிதான் இன்றைக்கு வரைக்கும் மனிதர்கள் மேலே சாத்தானுக்கு இருக்கிறது. நமக்கும் சாத்தானுக்கும் நேரடி பகை இல்லை. அவன் நம்முடைய சிங்காசனத்தை அபகரித்து கொள்ள நினைக்கவில்லை, நமக்கு எதிராக யுத்தம் செய்யவில்லை. அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு கோபம் என்னன்னா, அவன் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு கர்த்தர் நம்மை எழுப்பி இருக்கிறார், நமக்கு நன்மை செய்கிறார், நம்மை கொண்டாடுகிறார், அற்புதம் செய்கிறார். அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல, அவன் மாத்திரம் வெறுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறான். அங்கே நிற்கும் போது அவனுக்கு அங்கே வந்து கொடுக்கப்பட்ட, அப்போ யோசித்து பார்க்குறான், நம்மகிட்ட இருக்கிறது என்னது, எதை வச்சு இனிமேல் நம்முடைய வாழ்க்கை தரத்தை நம்ம அமைத்து கொள்ள வேண்டும் என்று அவன் யோசித்து பார்த்தபோது மகா தந்திரம் இருந்ததே அவனுக்கு. அந்த தந்திரத்தை பயன்படுத்தினான். அந்த தந்திரத்தை எடுத்து பயன்படுத்தி கர்த்தரை ஒன்றும் செய்ய முடியாது, வஞ்சிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய சாயல் பெற்ற ஆள் நமக்கு பக்கத்தில் இந்த பூமியில் இருக்கிறான்.
இவனை நம்ம சுலபமாக வஞ்சித்து விடலாம் என்று தான் அவரிடத்திலே பேச்சு கொடுத்து அவர்களை ஏமாற்றி வஞ்சித்து அவங்க கையில் கர்த்தர் கொடுத்த பூமியை தன்னுடைய கையில் எடுத்து கொண்டான். ஏன்னா அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த உடனே நம்ம அவனுக்கு அடிமையாக மாறி விடுகிறோம். இப்போ அந்த தந்திரத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாய் மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபை, மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வல்லமை, இதை வைத்துத்தான் அவன் தன்னை வல்லமனாக உருவாக்கி கொள்ளுகிறான். இன்னைக்கு சாத்தானை பார்க்குறோம், சொல்கிறோம். பொல்லாத பிசாசு பார்த்தீங்கன்னா எவ்வளவு அற்புதங்களை செய்கிறது. ஒரு மனிதனுக்கு எதிராக பில்லிசூனி ஆவி ஏவி விட்டால் நம்ம கேட்டமே நிறைய செய்தி, நிறையா சாட்சி கேட்டமே, என்னென்னலாம் செய்து எப்படி செய்யும்? அதற்கு எந்த பவருமே இல்லையே. ஆனால் அந்த பவர் முழுசும் இவன் பெற வேண்டுமானால் மறுபடியும் கர்த்தரிடத்திலே கேட்டு பெற முடியாது. உங்களுக்கு ஒரு வல்லமை வேணும், ஒரு அபிஷேகம் வேணும்னா நீங்கள் முழங்கால் போடலாம், உபவாசம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், கேட்கலாம். ஆனால் சாத்தானுக்கு ஒரு வல்லமை வேணும்னா அவன் என்ன செய்ய முடியும்? கர்த்தரிடத்தில் பேச முடியாது, கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற முடியாது, கேட்க முடியாது. அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன், மனிதர்களிடத்தில் இருக்கிறத திருடி எடுத்துக்கொள்ளணும். மனிதர்களை ஏதாவது ஆசையை காட்டி குழப்பப்படுத்தி அவன் கையில் இருக்கிறத தட்டி பறித்து கொள்ளணும். இன்னைக்கு சாத்தானுடைய கையில் இருக்கிறதெல்லாம் நம்ம கையில் இருக்க வேண்டியது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இங்கே அவன் வச்சிருக்கிற எது ஒன்றையும் கர்த்தர் சாத்தானுக்காக படைக்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. அவன் கையிலிருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து விட்டார். இவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தந்திரத்தை பயன்படுத்தி மனிதர்களை வஞ்சித்து உலகத்தை தன்னுடைய கையில் வைத்திருக்கிறான். கர்த்தருக்கு முன்னாலே அவரை கொண்டு நிறுத்திய இந்த உலகமும் அதனுடைய நிறைவும் அதனுடைய ஐஸ்வர்யமும் என் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தாரா? பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இவனுக்கு யார் கொடுத்தது? மனிதன் தான் தூக்கி கொடுத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிறணும். சாத்தான் இன்னைக்கு பவர்ஃபுல்லாக பல காரியங்களை செய்கிறான். இப்போ நிறைய சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹீலிங் பண்ணுறான்னு சொல்கிறாங்க, அற்புதம் செய்கிறான்னு சொல்கிறாங்க, ஒரு குடும்பத்தை கெடுத்துறான்னு சொல்கிறாங்க, ஒரு மனிதனை அழித்து விடுகிறான்னு சொல்கிறாங்க. அந்த பவர்லாம் எங்கேருந்து வருகிறது? அந்த அதிகாரங்கள், வரங்கள் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய பிள்ளைகளின் தேவைக்காக பயன்படுத்துவதற்காக கர்த்தர் கொடுத்த வரங்களையும் வல்லமைகளையும் நீங்கள் இழக்கும்போது அவைகளை சாத்தான் கைப்பற்றி கொள்ளுகிறான். வேதத்தில் அப்படித்தான் சொல்லுது. கர்த்தருடைய வசனம், வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் விழும்பொழுது அந்த விழுந்த வசனமாகிய விதை, இது இயேசு சொன்ன உதாரணம் தான். அந்த விழுந்த வசனமாகிய விதை அவனுடைய இருதயத்துக்குள்ளே போய் விளைத்து எழும்பினால் நல்ல விளைச்சலை கொடுக்கும். அது கல் பாறை உள்ள நிலத்தில் விழுந்தா அல்லது வழி அருகிலே விழுந்தா வானத்து பறவைகள் வந்து அந்த விதையை பட்சித்து போடும் என்று எழுதியிருக்கிறது. வானத்தின் பறவைகள் என்று கர்த்தர் யாரை சொல்றான்னு பார்த்தா, சத்துருவானவன் வானத்தின் பறவை என்று அடையாளம் இடப்பட்டிருக்கிறான். அப்போ இவன் என்ன செய்யறான்? பார்த்து கொண்டே இருக்கிறான். ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற வரங்களையும் வல்லமைகளையும் அதிகாரங்களையும் இழக்கும் போது அந்த அதிகாரங்களை எல்லாம் தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ளுகிறான். அப்புறம் அவன் சொல்றான், எனக்கு இஷ்டமானவர்கள் யாரோ அவர்களுக்கு நான் அதை கொடுப்பேன். அப்போ இன்னைக்கு பாருங்க, பல பேருக்கு மனிதர்கள் அவனை பின்பற்றும் போது அவர்களுக்கு கொடுத்து அவங்கள ஆட்சி பீடத்தில் உட்கார வச்சு, அதிகாரத்தில் உட்கார வச்சு, வலிமையான இடங்களில் உட்கார வச்சு பூமியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் நடத்தி கொண்டு வருகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ கர்த்தர் படைச்ச ஒரு பூமி. இப்போ இந்த சாத்தான், அவனோடு கூட விழுந்த பல தேவ தூதர்கள், வானத்திலும் தள்ளப்பட்டவங்க எல்லாரும் பாதாளத்தில் கொண்டு கட்டப்பட்டுட்டாங்க. விடப்பட்டது ஒரே ஒரு ஆள் தான். ஆனால் இன்னைக்கு வேதம் சொல்லுது, 3 இடங்களிலே இன்னைக்கு சாத்தானுடைய ஆளுமைகள் இருக்கிறது. ஒன்று, பாதாளத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், உங்களுக்கு அது தெரியும். 2வது ஆண்டவர் சொல்லார் பாருங்க, அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகள், உலகத்தின் இருண்ட பகுதிகளில் உலகத்தில் இருக்கிற ஆவிகள், இந்த உலகத்தின் அதிபதி, உலகத்தின் ஆவிகள். அப்போ உலகத்தில் ஒரு கூட்டம் ஆவிகள் இருக்கிறது. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், பாதாளத்தில் கொஞ்சம் ஆவி இருக்குது, பூமியில் கொஞ்சம் ஆவி இருக்குது, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவி சேனையாய் நிற்கிறதா, பெரிய திரள் கூட்டம் சேனையாக நிற்கிறதுன்னு கர்த்தருடைய வேதம் அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். இந்த 3 இடத்துல இருக்கிற ஆவிகளோடு தான் நம்ம யுத்தம் செய்ய போகிறோம். இப்போ இந்த ஆவிகளோட இடம், ஸ்டேட்டஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. இருட்டில் இருக்கும், உலகத்தில் இருக்கும், அதிகாரங்களுக்கு பின்னால் இருக்கும் இந்த ஆவிகள்.
சரி, இப்போ நம்முடைய மனசில் ஒரு கேள்வி வருகிறது. எல்லா ஆவிகளையும் கர்த்தர் கட்டி பாதாளத்தில் தள்ளிட்டாரே, ஒரே ஒரு ஆவியை மாத்திரம் பிரதான தூதனாக இருந்ததை மாத்திரம் கர்த்தர் இந்த பூமியில் பவரெல்லாம் பறிச்சிட்டு அவனை உள்ளே கொண்டு வந்து அங்கே ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தார். ஒருவேளை அவருக்கு அவதை ஒரு பெரிய தண்டனையாக கருதியே வச்சிருக்கலாம். ஏன்னா இவன் என்ன நினைச்சான், கர்த்தர் ஏன் அவனை பாதாளத்தில் தள்ளலை அப்படின்னு கேட்டால், இவன் என்ன நினைச்சிருந்தான்னா, உன்னதத்துக்கு ஏறணும், உன்னதமானவருக்கு ஒப்பாகணும், என்னை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தான். கர்த்தர் அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் பறித்து அவன் ஒரு சர்ப்பத்தை போல மண்ணை திங்கிற ஒரு ஆள் மாதிரி ஒரு பாம்பு வடிவத்தில் தன்னுடைய பவரெல்லாம் இழந்து சுருண்டு கொண்டு இருப்பது என்பது ஒரு பெரிய தண்டனை. அது மாத்திரமல்ல, தான் அந்த ஸ்தானத்திலே உருவாக்குகிற மனிதனை நான் என்னென்ன விதத்தெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன் என்று அவருடைய கண் பார்க்கணும். அது ஒரு தண்டனை. அது ஒரு தண்டனை. தேவனுடைய தண்டனையில் அது ஒன்று. கர்த்தருடைய வேதத்தில் சொல்லுகிறது பாருங்கள். தாவீது சொல்லுவார், என் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பந்தியை ஆயத்தம் பண்ணார், எண்ணெய் அபிஷேகம் பண்ணார். ஏன் சத்துருவின் கண்களுக்கு முன்பாக செய்யணும் தெரியுமா? சத்துருக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற உச்சபட்ச தண்டனை அதுதான். சத்துருவின் கண்கள் பார்க்க நம்ம அழிஞ்சிருவோம், நாசமா போயிடுவோம், தெருவில் வந்துருவோம் நினைச்சானே, அந்த சத்துருவின் கண்களுக்கு முன்பாக உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்தும் போது உங்களுக்கு மதிப்பும் கனம் மாத்திரமல்ல, உங்க சத்துருவுக்கு அது பயங்கரமான ஒரு தண்டனை. அதான உண்மை. அதனால தான் கர்த்தர் என்ன செய்ய, கர்த்தருடைய தண்டனையில் இது ஒரு தண்டனை இருக்குது. யார் சத்துருவோ, யார் கர்த்தருக்கு எதிரானவனோ அவன் கண்களுக்கு முன்பாகவே தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிறதை நீங்க பார்க்க முடியும். தாவீது அதைத்தான் சொல்லுகிறார், என் சத்துருனுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தம் பண்ணி. அவன் பார்த்து பார்த்து நெஞ்சு எரிஞ்சு வயிறு எரிஞ்சு ஐயோ ஐயோ ஐயோன்னு. அது எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்க. மனதளவில் நொந்து வெந்து போகிற ஒரு தண்டனை. அப்போ இதே மாதிரி தான் உலகத்தில் படைக்க போகிற மனிதனை, அவன் இழந்த ஸ்தானத்தில் படைக்க போகிற மனிதனை, இவன் தானே நேரடியான ஆளு. இவனுடைய மனசிலான முதல்ல அந்த பாவம் தோன்றிச்சு. அதனால கர்த்தர் அவனை பூமியிலே பாவன் பார்க்கும்படிக்கு, சத்துருவின் கண்கள் காணும்படிக்கு மனிதர்களை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண விரும்பினார். அப்போ மனிதர்களிடத்திலே கர்த்தர் தினம் வந்து பேசுறதும், இவன் உள்ளிருந்து பார்க்கும்போது மனசு எப்படி எரிஞ்சிருக்கும். கர்த்தர் அவர்களோட கூட அளவலாவுவதும், தான் படைத்தவைகளை கொண்டு வந்து ஆதாமதற்கு என்ன பெயரிடுவானோ என்று அவனுக்கு கனம் கொடுப்பதும், இதெல்லாம் பூமியில் ஒரு சுருண்ட பாம்பு மாதிரி இருந்து கொண்டு சாத்தானுடைய கண் அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. இது ஒரு தண்டனை. நரகத்தில் கட்டி ஆள் கண் காணாம இடத்துல கட்டி வைக்கிறது அது ஒரு தண்டனை. ஆனால் இந்த தண்டனை இந்த சத்துருவுக்கு கொடுத்த ஒரு உச்சபட்ச தண்டனை. அதனால தான் அங்கே வச்சிருந்தார். ஆனால் என்ன ஆனது, இந்த சத்துரு அதை வேறு விதமாக பயன்படுத்தினான். அவன் தன்னுடைய தந்திரத்தினாலே மனிதனை வஞ்சித்து, கர்த்தரை வஞ்சிக்க முடியாது, மனிதனை வஞ்சித்து அவர்கள் கைகளில் கர்த்தர் கொடுத்த உலகத்தை அவன் கைப்பற்றி எடுத்துக்கொண்டான். இன்னும் அவனுடைய மனசில் மனிதன் மேலே தீராத ஒரு பகை இருக்கிறது. அதனால தான் அவனை எதிராளி என்று சொல்லுகிறோம். எதிராளி என்ற வார்த்தைக்கு தான் சாத்தான் அப்படின்னு அந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவன் மகா தந்திரம் உள்ளவன். இப்போ நம்ம என்ன கேட்டோம், இவனை மாத்திரம் கர்த்தர் விட்டு வச்சிருந்தார். ஏன்னா அவன் மனசில் தான் அந்த எண்ணம் தோன்றியது, மேட்டிமை தோன்றியது. அவன் பார்க்கட்டும், அவன் கண்கள் காண நான் இன்னொருவனை எழுப்பி அவனை எப்படி உயர்த்துகிறேன், அந்த தண்டனை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம், உலகத்தில் ஆவிகள் இருக்குது, அந்தகாரத்தின் ஆவிகள் இருக்கு, வானத்தில் கொஞ்சம் ஏறி அங்கே போய் உட்கார்ந்துருக்கு. இதெல்லாம் எப்போ வெளியே வந்துச்சு? இது எப்படி வெளியே வரும்? இது நமக்கு தெரியணும்ல. அது எப்படி தெரியும்னு சொன்னால், ஒரு காரியம் இருக்கிறது. இதெல்லாம் இந்த ஆவிக்குரிய காரியத்தின் சில சட்டங்கள். ஒரு பொல்லாத ஆவியை எவ்வளவு ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அதற்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவனுடைய ஆளுமை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அவன் ஏற்றுக்கொள்ள இந்த சாத்தானுக்கு அந்த வல்லமையும் பவரும் அதிகரித்து விடுகிறது. இப்போ ஒரு ஆள் கும்பிடுற ஒரு பிசாசு 100 பேர் தன்னை வணங்க வைத்து விட்டால் அதனுடைய மதிப்பும் அதனுடைய கனமும் அதனுடைய வல்லமையும் உயர்ந்து விடும். அப்போ ஜனங்கள் பெருக பெருக அவர்கள் இவனை கொண்டாட அந்த பவர் அதிகாரம் வந்துடும். அந்த பவர் வர வர எவ்வளோ பவர் இருக்குதோ அந்த பவருக்கு அளவுக்கு தக்கபடி பாதாளத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஆவிகளை அவன் விடுவித்து கொள்ளலாம்.
இப்போ என்னுடைய பவர் கூடிருச்சு. ஆண்டவர் நியாயமுள்ள நியாயாதிபதி. இப்போ பாருங்க, எங்களைத்தான் அவர்கள் நம்புகிறார்கள். நீர் எவ்வளவுதான் ரத்தம் சிந்தினாலும், அவர்களுக்காக கண்ணீர் வடித்தாலும், அவர்களுக்கு கிருபையை பொழிந்தாலும், நான் ஒரு சின்ன காரியத்தை காமிச்சேன், பின்னால நாய்க்குட்டி மாதிரி வந்துடுவான். பாருங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நான் சொன்னா வணங்குகிறான். அந்தரத்தில் தொங்குன்னு சொன்னா அந்தரத்தில் தொங்குகிறான். ஏன் பொல்லாத பிசாசு மனிதர்களை இவ்வளவு கேவலப்படுத்துகிறான்னு சொன்னா, தன்னுடைய பவரை காமிக்கிறதுக்கு தான். பவரை காமிக்கிறதுக்கு தன்னுடைய உடம்பை கீறிக்கொள்ள சொன்னால் கீறிக்கொள்ளுகிறான். அவன் செய்ய செய்ய இவனுக்கு கனம் கொடுக்க கொடுக்க அவனுக்கு அந்த பவர் உண்டாயிருந்த ஆவிக்கு பவர் உண்டாகும்போது எவ்வளவு பவர் உண்டாகுதோ அதற்கு ஏற்ற கணக்கில் அங்கே கட்டப்பட்ட ஆவிகளை அவன் வெளியே விடுவித்து கொண்டு வந்து விடலாம், ஜாமீனில் கொண்டாந்த மாதிரி. இப்படித்தான் என்ன செய்கிறான், அவன் ஒட்டுமொத்த உலகத்தை வஞ்சித்த போது அவனுடைய பவரை வந்து அவன் அதிகரித்து கொள்ளுகிறான். அதிலும் குறிப்பாக அதில் நிறைய விசேஷம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய இரத்தம், அந்த இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, ஆவி இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஒரு மனிதனை தனக்காக இரத்தம் சிந்த வைத்து விட்டால் அதில் அவனுக்கு கிடைக்கிற பவருடைய அளவு அதிகம். ஒரு மனிதனை தலை தாழ்த்தி நெற்றி அவனுக்கு முன்னால் படுற மாதிரி அவனை ஆராதித்து விட்டால் அவனுக்கு கிடைக்கிற கனத்தினுடைய அளவு கூட. ஒருவன் தான் பெற்ற பிள்ளையை நரபலி கொடுத்து அவனுக்காக ரத்தம் சிந்த வைத்தால் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் வந்துடுது. ஒரு மனிதனை எவ்வளவு கேவலப்படுத்தி நான் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிற மாதிரி மாற்றி சட்டையை கலட்டு தரையில் உருளு பிறலுன்னு சொல்லி ஒரு மனிதனை அவ்வளவு தூரம் அடிமைப்படுத்தும் போது இவனுக்கு இன்னும் அதிக பவர் வந்து விடுகிறது. அப்போ இந்த வல்லமை இப்படித்தான் தன்னுடைய வல்லமை அவன் வந்து அதிகமாய் பெருக்கி கொண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வல்லமை பெறுகிறதோ தன்னோடு கூட சேர்ந்து விழுந்த ஆவிகளை அவ்வளவு ஆவியை அதற்கு ஏற்ற ஒரு அளவு இருக்குது. பரலோகத்தில் ஒரு கணக்கு, இவனுக்கு இவ்வளவு பவர் கூடிச்சுன்னா ஒரு 10 ஸ்பிரிட்டை வந்து ரிலீஸ் பண்ணலாம், இவ்வளவு பவர் கூடிச்சுன்னா இன்னும் ஒரு 1000 ஆவிகளை வெளியே கொண்டு வரலாம். இப்போ சொல்கிறாங்களே 33 கோடி பேர் இருக்கிறாங்க, கோடி கோடியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அவ்வளோ பேரை விடுதலை செய்கிற அளவுக்கு தன்னுடைய பவரை அவன் கூட்டணும். அந்த பவரை எங்கிருந்து அவன் ஜெனரேட் பண்ணுகிறான், எங்கிருந்து தன்னுடைய பவரை உருவாக்கி கொள்ளுகிறான், பெருக்கிக் கொள்ளுகிறான் என்றால் மனிதர்கள் மூலமாய்த்தான் அதை பெருக்கிக் கொள்ளுகிறான். மனிதர்களை அடிமைப்படுத்துவதன் மூலம் எனக்கு எத்தனை அடிமை இருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு எனக்கு பவர் வந்து விடுகிறது. என்னை எத்தனை பேர் என்னுடைய அடிமைத்தனத்தில் எவ்வளவு கீழ்த்தரமாய் நடத்தினாலும் என்னுடைய குதிங்காலை நக்குகிறானா என் பவர் இன்னும் அதிகமாயிருது. அந்த அதிகாரத்தை வச்சு நான் என்ன சொன்னாலும் கேட்கிறானா, பயப்படுகிறானா, என் பவர் கூடி விடுகிறது. ஒருவனை வஞ்சிக்கும் போது அவன் கையில் இருக்கிற காரியங்களை தன்னுடைய கைக்குள்ளே அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அதை இழக்கும் போதெல்லாம் எங்கே இழக்கிறாங்க, யார்கிட்ட இழக்கிறாங்க? சத்துரு அதில் இருக்கிற வல்லமையை, பவர், அதிகாரத்தை தன்னுடைய கைகளிலே அவன் கைப்பற்றி கொள்ளுகிறான். இப்படித்தான் தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்கி தன்னுடைய வல்லமையை விரிவாக்கி இருக்கிறான். அப்போ கட்டவிழ்க்கப்பட்ட ஆவிகளில் நிறைய வகை வகையான ஆவிகள் இருக்கிறது. ஏன்னா வானத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்களில் வகை வகையான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அவரவருடைய வகையின்படியே அந்த தூதர்கள், வேதத்தில் நிறைய தூதர்களை பற்றின செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாதிரி விழுந்த தூதர்களில் அந்தந்த வகையிலிருந்து விழுந்த தூதர்கள் இன்னைக்கு மறுபடியும் எழுப்பப்படும் போது அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் அதிகாரம் செய்யும் ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் ஹை குவாலிட்டி ஸ்பிரிட்டு கீழே விழுந்து பாதாளத்தில் கட்டப்பட்டு இந்த வலுசர்ப்பம் என்றும் பழைய பாம்பு என்றும் சொல்லப்படுகிற லூசிஃபர் என்கிற இந்த பொல்லாத ஆவி தன்னுடைய தந்திரத்தினாலே வஞ்சித்து தன்னுடைய அதிகாரத்தை பெருக்கி கொண்டதுனால அவன் விடுதலை செய்யும்போது முதல்ல ஒரு கூட்டம் பேரை கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லாக ஹை குவாலிட்டி ஆவிகளை வெளியே அவன் கடத்தி கொண்டு வரான். இதெல்லாம் எங்கே போகுதுன்னா வானமண்டலத்தில் போய் உட்கார்ந்துருது. மேலே வானமண்டலம் என்றால் பூமி சார்புடைய வானமண்டலம். வானத்தில் 3 அடுக்குகள் இருப்பதாக 3வது வானம் வரைக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முதல் அடுக்கு இருக்கு பாருங்க, நம்ம பார்க்குற இந்த வானமண்டலம் இது பூமி சார்ந்த இடம், பூமிக்கு கர்த்தர் கொடுத்த வானம். அப்போ இந்த வானத்தின் எல்லையில் இந்த ஆவிகள், இந்த உயர்ந்த நிலைமையில் இருக்கிற அந்த விழுந்து போன தேவதூதர்களின் ஆவிகள் சாத்தானால விடுவிக்கப்பட்டு இவன் மனிதரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரத்தினால விடுதலையாகி அவர்கள் வானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுதான் கர்த்தர் சொல்ல வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள். அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அவன் அங்கே உட்கார்ந்து ஆட்சி பண்ணுற மாதிரி ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான்.
அந்த ஆவிகள் தங்களுடைய இச்சையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றன. வானம் முழுசும் விரவி இருக்கின்றன. வானமண்டலத்தில் அவர்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கிற வானத்தில் தன்னுடைய ஆளுமையையும் தன்னுடைய ஸ்தலத்தையும் அமைத்து கொண்டதுனால கர்த்தர் மனிதரிடத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ளவும் மனிதர்கள் கர்த்தரிடத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ளவும் போராடித்தான் தொடர்பு பெற முடியும். ஏன்னா இதை தாண்டித்தான் போக முடியும். தானியேலுக்கே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது, உங்களுக்கு தெரியும். நான் அதை பற்றிலாம் பின்னால் சொல்ல போகிறேன். தானியேல் ஜெபித்து கொண்டிருந்த போது தானியேலுக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்ல அனுப்பப்பட்ட தேவதூதன் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளினால் சிறைப்பிடிக்கப்படுகிறான். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணால் ஏன் சொல்கிறாங்க போராடி ஜெபிங்க? ஏன்னா நீங்கள் பூமியில் இருக்கிறீர்கள், கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். உங்கள் ஜெபம் பரலோகத்துக்கு போகணும், அல்லது தேவ தூதர்கள் உங்கள் ஜெபத்தை கொண்டு போகணும். நடுவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்கிறாங்க. இதை நீங்கள் தாண்டி போகணும், போராடித்தான் போகணும். போராடித்தான் காரியங்களை செய்கிறோம். வானத்தில் 2 பேருக்கு நடுவில் இந்த பிரிவினை பெருசாக்குவதற்கும் கர்த்தரோடு நம்ம எளிதிலே தொடர்பு கொள்ள முடியாமல் செய்வதற்கும், கர்த்தர்னு சொன்னால் பரலோகத்தோட தொடர்பு கொள்ள முடியாமலும் செய்வதற்கு இடையில பார்த்தீங்கன்னா சத்ரு ஒரு ராஜ்யத்தை அமைத்து வைத்திருக்கிறான். அதைத்தான் வேதம் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனை என்று சொல்லும். சேனை மாதிரி இருக்குதான். இதெல்லாம் என்ன செய்யும்னா பூமியினுடைய அதிகாரங்களை, பூமியினுடைய ராஜாக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு அவர்கள் மூலமாக மனிதர்களை கொடுமைப்படுத்துவதன் மூலம், அடிமைப்படுத்துவதன் மூலம் அவர்கள் பெற்றிருக்கிற வல்லமைய பவர் எல்லாம் தன்னுடைய கைகளிலே அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். இப்போ ஏன் மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் உள்ளே வருகிறான்? ஒரு பில்லிசூனி ஆவி வந்து ஏன் ஒரு குடும்பத்தை கெடுக்கு தெரியுமா? ஒரு குடும்பத்தை நம்ம சொல்கிறோம், அந்த பொல்லாத ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுத்துட்டோம், அந்த ஆவி எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது, ஒரு பில்லிசூனி ஆவி எங்கள் குடும்பத்தை நாசமாக்கிருச்சு, நடுத்தருவில் நிறுத்திச்சு, எங்கள் வீட்டில் இருக்கிற சீரெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறோமே. அப்போ ஏற்கனவே அந்த வீட்டில் நல்ல நிலைமை இருந்திருக்கிற இந்த ஆவி உள்ளே நுழைஞ்ச பிறகு அதெல்லாம் காணாமல் போச்சு. அதெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்டால், இந்த உள்ளே நுழைந்த ஆவிகள், இந்த ஆவிகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது அது உள்ளே நுழைந்து எல்லாவற்றையும் திருடி எடுத்துக்கொண்டு போய் விடுகிறது பவரு. அப்போ இதற்கு அது என்ன செய்யணும்னு சொன்னால், மனிதர்கள் கையில் இருக்கிறது, எல்லா மனிதனுக்கும் கர்த்தருடைய கிருபை இருக்குது அவன் மேலே. அவன் கைகளில் இருக்கிறத எப்படி அபகரிக்கலாம், யாரை கொண்டு செய்யலாம் என்று எந்த நேரமும் அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அதனால தான் கர்த்தர் சொன்னார், திருடத்தான் வர்றான் உங்ககிட்ட. நயமாக பேசி பிள்ளைகளுக்கு பிஸ்கட் கொடுத்து செயின் எடுத்துகிட்டு போயிடுவான். ரயிலில் போகும்போது ஒரு 10 பேருக்கு பிஸ்கட் பாக்கெட்டை பிரித்து கொடுத்து அவர்களை மயக்கமாக்கி பெட்டிலாம் தூக்கிட்டு போயிடுவான். பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்போ நமக்கு பார்த்தா பிஸ்கட் கொடுக்கறது தான் தெரியும், பின்னால் திருட போவது தெரியாது. அவன் திருடத்தான் அவன் பலவானாய் மாறுகிறான். அதற்கு பிறகு இந்த வானமண்டலத்தில் போன ஆவிகள் என்ன செய்யுதுன்னா, மனிதர்களுக்கு தேவையற்ற காரியங்களை கற்றுக் கொடுத்து அவருடைய அடிமைத்தனத்தில் அவர்களை அதிகமாய் ஊற வைக்கிறார். என்ன சொல்லுது பாருங்க, என்ன நீ ஆராதிக்கணும்னா, என்கிட்ட ஒரு காரியத்தை நீ பெறணும்னா உன் பிள்ளைய பலி கொடு, நரபலி கொடு, அல்லது வீதியில் வந்து உருண்டு வா, உடம்புலாம் கொக்கிய மாட்டிக்க, இரத்தத்தை சிந்து அப்படின்னு இந்த ஆவிகள் ஏன் ஒரு கட்டளை கொடுக்குதுன்னு சொன்னால், இதெல்லாம் சிந்தப்படும் போது தான் அதனுடைய பவர் கூடுது, அதனுடைய அதிகாரம் கூடுகிறது. ஒரு மனிதனை பிடித்து கொள்ளும்போது அவனிடத்தில் இந்த நல்ல சீரெல்லாம் அவனுடைய கையில் போய் விடுகிறது. ஒரு மனிதன், ஒரு ஆள் இருக்கிறான், அவன் வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது, மனைவி இருக்கிறா, பிள்ளைகள் இருக்கிறான், சந்தோஷமான வாழ்க்கை. சாத்தான் பார்க்குறான், இந்த வீட்டில் இருக்கிறத நம்ம எப்படியாவது திருடணும். அப்போ என்ன செய்கிறான், அந்த மனிதனுக்கு குடிக்கிற ஒரு ஆசையை கொண்டாந்து கொடுத்து அதன் வழியாக அந்த மனிதனை பாவம் செய்ய வைத்து குடும்பத்துக்குள்ளே போய் அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். வீட்டில் பிள்ளைகள் அணிவதற்கு ஆடை இல்லாமல் இருப்பாங்க, கந்தல் துணியை போட்டிருப்பாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யம், ஆஸ்தி, சந்தோஷம், நம்பிக்கை எல்லாம் சீர்குலைந்து போயிடும். எல்லாவற்றையும் திருடி அவன் எடுத்து கொண்டு போவான். ஒரு மீனுக்கு ஒரு தூண்டில்ல ஒரு புழுவை வைப்பது மீனை பிழைப்பூட்டுவதற்கு அல்ல, அந்த மீனை பிடித்து கொள்வதற்கு. அப்போ சாத்தான் இது மாதிரி நிறைய காரியங்களை வச்சு தன்னுடைய பவரை அதிகப்படுத்தி பெருக்கி கொண்டு வருகிறான். இந்த சாத்தான் 3 இடத்துல இருக்கிறான். இவனைத்தான் நம்ம எதிர்கொள்ள போகிறோம், எதிர்க்க போகிறோம். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எதிர்க்க போகிற இந்த பொல்லாத ஆவி எதனால் அவனுடைய வல்லமை இருக்கிறது, பலம் எதில் பெருகி இருக்கிறது, இதை குறைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரியணும்னா முதல்ல அவனை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும்.
நாளைய தினம் நம்ம சந்திக்கும் போது இந்த எதிராளனுடைய பலவீனம் என்ன, அவனை எப்படி நம்ம ஒரு வீக்காக்குறது, எந்த இடத்துல அடிச்சா விழுவான் என்பதை நம்ம தெரிந்து கொள்வது போன்ற சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொகுப்பு சீக்கிரம் முடியும் போது மோகனன் உங்களுக்காக இந்த அபிஷேகத்தை பெற அபிஷேகத்தை கட்டவிழ்த்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நமக்கு ரொம்ப நேரமாகி விட்டது. நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்து நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர போகிறோம். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் வித்தியாசமாக இருக்கும். அதுதான் நம்ம சாத்தானுக்கு எதிராக எப்படி யுத்தம் செய்ய போகிறோம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறது. ஆயத்தமாக இருங்க. நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். தலைகளை தாழ்த்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீர் பேசி சொன்ன இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பொல்லாத சத்துருவின் வல்லமை, நாங்கள் எதிர்க்க போகிற எங்களுடைய எதிராளி யார் என்பதை குறித்தும், அவனுடைய அதிகாரம் என்னது என்பதை குறித்தும், அவனுடைய பலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்பதை குறித்தும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக சில காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி சொன்னீரே. தொடர்ந்து நாளை தினம் நாங்கள் சந்திக்கும் பொழுது நாங்கள் இன்னும் அநேக புதிய காரியங்களை அறிந்து கொள்ளவும், நாங்கள் அறிந்து கொண்ட காரியத்தை கொண்டு சத்துருவை எதிர்கொள்ளத்தக்கதாக தேவன் தம்முடைய கிருபையினால் எங்களை மூடும்படிக்கு மன்றாடுகிறேன். இந்த இரவிலே உடைய பிள்ளைகளோடு நிறைய பேசியறலும் காரியங்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தும். உடைய பிள்ளைகள் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தரலும். கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை பொல்லாதவன் வஞ்சிக்க வரும்பொழுது அவர்களுக்கு ஆண்டவரை ஆவியினுடைய கண்களை திறந்தரலும். அந்த திருடனை அவர்கள் அறிந்து கொள்ளவும் துரத்தவும் நீர் அவர்களுக்கு அதிகாரம் தாரும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களை தேவ பராமரிப்புக்கும் கர்த்தருடைய ஆளுமைக்கும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினாலே என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய ஆண்டவர் தாமே நாளை தினத்திலே நாம் சந்திக்கிற வரைக்கும் உங்களை தம்முடைய பூரண பாதுகாப்பில் நிரப்பி பாதுகாத்து கொள்வாராக. ஆமேன்.